நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த சத்தியவாடி கிராமத்தை சார்ந்தவர் வேல்முருகன், நிர்மலா தம்பதியினர். அக்கிராமத்தில் கடந்த 2013 துப்புரவு பணியாளராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் அக்கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் அக்கிராமத்தில் பணிபுரியும் டேங்க் ஆபரேட்டர், ஊராட்சி எழுத்தர், துப்புரவு பணியாளர்கள் என அனைவரும் ஊராட்சி மன்ற தலைவர் வீட்டிற்கு சென்றுதான் நாள்தோறும் கையெழுத்து இடுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் துப்புரவு பணியாளர் வேல்முருகன் என்பவர் சரியாக பணி செய்யவில்லை என்று கூறி விளக்கம் கேட்டு ஊராட்சி மன்ற தலைவர் வேல்முருகன் தபால் அனுப்பியதாக கூறப்படுகிறது. அவ்வாறு அனுப்பப்பட்ட தபாலுக்கு மறுப்பு தெரிவித்தும் நேரடியாக சென்ற துப்புரவு பணியாளர் வேல்முருகன் தனது தரப்பு நியாயத்தை கூறியதாக சொல்லப்படுகிறது. அவ்வாறு விளக்கம் அளித்த பின்பும் ஊராட்சி மன்ற தலைவர் பணியிடை நீக்கம் செய்ததாக கடிதம் அனுப்பி வைத்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட துப்புரவு பணியாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஊராட்சி உதவி இயக்குனர், விருத்தாச்சலம் வட்டார வளர்ச்சி அலுவலர் என அனைவருக்கும் கடிதம் அனுப்பியுள்ளார். ஆனால் அது குறித்து எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மனவேதனை அடைந்த துப்புரவு பணியாளர் வேல்முருகன் மற்றும் அவரது மனைவி நிர்மலா ஆகிய இருவரும் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் முன்பு மண்ணெண்ணெய் ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர். இதனை பார்த்த அலுவலக ஊழியர்கள் தடுத்து நிறுத்தி அவர்கள் மீது தண்ணீரை ஊற்றி காப்பாற்றினர். இதுகுறித்து தகவல் அறிந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக கடலூர் மாவட்ட செய்தியாளர் முருகானந்தம்.